1971 டிசம்பர் மாதத்தின் அந்த இரவு அரபிக்கடலில் காற்று மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு நாடின் எதிர்காலம் துடித்துக் கொண்டிருந்தது. இந்திய கடற்படையின் சில அதிகாரிகள் கராச்சி துறைமுகத்தை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்த்த ஒரு விஷயம், ஒரு தகவல், அது உடனே டெல்லி சென்றிருந்தால் போரின் அடுத்த சில நாட்கள் முற்றிலும் வேறுபட்டிருக்கக்கூடும் என்று பின்னர் சில ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் அந்த தகவல் ஏன் தாமதமாக போனது? அந்த காலத்தில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றம் உச்சத்தில் இருந்தது. கிழக்கு பாகிஸ்தானில் நடந்த மனிதாபிமான பிரச்சனைகள், அகதிகள் இந்திய எல்லைக்குள் வந்தது, எல்லையில் ஏற்பட்ட மோதல்கள், இதெல்லாம் சேர்ந்து 1971 போருக்கு வழி செய்தது. டெல்லியில் அரசியல் மற்றும் இராணுவ ஆலோசனைகள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. ஆனால் கடலில் இருந்தவர்களுக்கு ஒரு வேறு உலகம். அங்கே முடிவுகள் வினாடிகளில் எடுக்கப்பட வேண்டும். அந்த இரவு கராச்சி துறைமுகம் சாதாரணமாக தோன்றவில்லை என்று சில கடற்படை பதிவுகள் பின்னர் குறிப்பிடுகின்றன. சில கப்பல்களின் இயக்கம், ரேடாரில் தோன்றிய சின்ன சிக்னல்கள், வழக்கத்திற்கு மாறான பாதுகாப்பு அமைப்புகள், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சந்தேகத்தை உருவாக்கின. இது ஒரு சாதாரண இரவா அல்லது பெரிய நடவடிக்கைக்கு முன் எதிரி தயாராகிக் கொண்டிருக்கிறார்களா? இந்திய கடற்படைக்கு அப்போது ஒரு முக்கியமான திட்டம் இருந்தது. கராச்சி துறைமுகம் பாகிஸ்தானின் மிக முக்கியமான கடல் நரம்பு. அங்கே எரிபொருள் சேமிப்பு, இராணுவ கப்பல்கள், வர்த்தக பாதைகள் அனைத்தும் ஒன்றாக இருந்தன. அந்த துறைமுகத்தை பாதித்தால் போரின் திசையே மாறக்கூடும். அதனால்தான் கராச்சியை பற்றிய ஒவ்வொரு தகவலும் மிக முக்கியமானது. ஆனால் கடலில் தகவல் சேகரிப்பது எளிதல்ல. அந்த நாட்களில் சேட்டலைட் சர்வேலன்ஸ் இன்றைய அளவுக்கு முன்னேறவில்லை. பல தகவல்கள் நேரடி கண்காணிப்பு, ரேடார், ரேடியோ இன்டர்செப்ட்ஸ் போன்றவற்றின் மூலம்தான் கிடைத்தன. அந்த இரவு கிடைத்த தகவலும் அப்படித்தான், ஒரு ரெகனசன்ஸ் மிஷன். சில அதிகாரிகள் லேட்டர் நினைவுகளில் கூறுவது போல, அந்த நேரத்தில் அவர்கள் பார்த்த இயக்கம் எதிரியின் ஒரு எதிர்பாராத பாதுகாப்பு மாற்றத்தை காட்டியிருக்கலாம். அந்த தகவல் உடனே ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு சென்றிருக்க வேண்டியது. ஆனால் கடலில் இருந்து தகவல் அனுப்புவது எப்போதும் நேரடியாக முடியாது. கம்யூனிகேஷன் சேனல்கள் குறைவாக இருந்தது. ரேடியோ சைலன்ஸ் காக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்தன. சில நேரங்களில் குறியீட்டில் செய்தி அனுப்ப வேண்டும், சில நேரங்களில் மெசேஜ் ரிலே ஆக